ராஜகுமாரன் நடித்த அந்தர்பல்டி என்ன சொன்னார் தெரியுமா? படம் இயக்கி பல வருஷங்கள் ஆனதால ஓவர் டிப்ரெஷனுக்கு ஆளாகிட்டாரு போல ராஜகுமாரன். இதன் காரணமா பல யூடியூப் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து வம்புல சிக்கிறாரு. அந்த வகையில கமலஹாசன், விஜய், விக்ரம், டைரக்டர்கள் சத்யஜித் ரே, மகேந்திரன், பா. ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ்னு பலரையும் தரக்குறைவா பேசி ரசிகர்கள் மத்தியில வெறுப்ப சம்பாதிச்சிருக்காரு. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா கமலஹாசனை பத்தி பேசி ரசிகர்களை கடுப்பேத்தினாரு. இந்த நிலையில மறுபடியும் ஒரு இன்டர்வியூல பேசின ராஜகுமாரன் அந்தர்பல்டி அடிச்சிருக்காரு. அதாவது, நான் பேசியதை யாரும் சரியா புரிஞ்சுக்கல. கமலஹாசனை சரியா பயன்படுத்திக்கிட்டது சில இயக்குனர்கள் மட்டும்தான். 16 வயது நிலை, சலங்கை ஒலி, நாயகன் மாதிரி சில படங்களை மட்டும் சொல்லலாம். மற்ற படங்களை எல்லாம் தனக்காக உருவாக்கி கொண்டது. பாரதிராஜன், கே. விஸ்வநாத் மாதிரி வேற இயக்குனர்கள் அவரை பயன்படுத்தலன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி சில படங்கள் இயக்கியிருந்தாலும் அந்த படங்களை இயக்கிய விதத்துல மகேந்திரன் தனிப்பட்டு நிற்கிறாருன்னு சொன்னேன். சரியா புரிஞ்சுக்காம என்ன திட்டுறாங்கன்னு பேசியிருக்காரு ராஜகுமாரன். நிறைய பேர் பேசுறதெல்லாம் பேசிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றது வழக்கம் தான். ஆக்சுவலி இவரை தர்பூசணி ஸ்டார் ரேஞ்சுக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாரும் ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்குறாங்க. இதை தேவயானியாவது புரிஞ்சுக்கிட்டு ராஜகுமாரனை இன்டர்வியூ கொடுக்காம பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுறாங்க ரசிகர்கள்.